ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று புரட்டாசி மாதம் 26ஆம் நாள் அக்டோபர் 12 ஞாயிற்றுக்கிழமை. சஷ்டி திதி, தேய்பிரை சஷ்டி. அப்போ முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. மிருகசீரிஷ நட்சத்திரங்க, ஓகேங்களா? அப்போ மிருகசீரிஷ நட்சத்திரம் வந்து அதிபதி யார் அப்படின்னா வந்து செவ்வாயினுடைய அதிபதி யார் அப்படின்னா முருகப்பெருமான் தான். இன்னைக்கு சஷ்டி திதி வேற. அப்போ முருகப்பெருமான் வழிபாடு மிக மிக அற்புதமான பலன்களை அள்ளித்தரும் உங்களுடைய கைகளில். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரைக்கும், மதியம் வந்து 1:30 மணி முதல் 3 மணி வரைக்கும் நல்ல நேரங்க. சூளம் மேற்கு பரிகாரமாக வந்து வெள்ளம் சாப்பிட்டுட்டு போங்க. மேச ராசிக்காரர்களுக்கு இன்று முயற்சிகளின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். நீங்கள் வந்து வீடு சம்பந்தமான ஒரு விஷயத்துக்கு வந்து சில முயற்சிகள் எல்லாம் பண்ணுவீங்க. வீடு வந்து மாற்றலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏரியா பக்கத்தில் வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒன்று பண்ணும். இந்த தெரு மக்களுக்காக நல்ல விஷயங்கள் எல்லாம் பண்ணும். அதற்கான சில முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க. அதன் மூலமாக நல்ல பெயர் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தந்தையின் மூலமாக அனுகூலமும் ஆதரவும் வந்து உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும். ஹைகிரி ஒரு வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய திறமையான பேச்சுக்களின் மூலமாக எல்லா காரியத்தையுமே ரொம்ப அழகாக சாதிச்சுக்குவீங்க. ஏன்னா ரிஷபராசிக்காரங்க வந்து ரொம்ப அழகாக பேசுவாங்க. தொழிலில் ஒரு வியாபாரத்தில் எதிர்பாராத ஒரு தனவரம் வந்து இன்னைக்கு இருக்கு. குடும்ப நபர்களுக்கு தேவையான விஷயங்களை எல்லாமே பண்ணி கொடுப்பீங்க. அதே நேரத்தில் உங்களுடைய பேச்சின் மூலமா சிறு சிறு சங்கடங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எதிர்பாராத கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் மூலமாக பல விதங்களில் தொல்லைகள் இருக்கு. ரொம்ப கவனமா பார்த்துக்கோங்க. இன்னைக்கு ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். மிதுனம், உடல் மனம் சுறுசுறுப்பு. மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து உடல் மனம் சுறுசுறுப்பு. நண்பர்களுக்காக சில உதவி பண்ணுவீங்க. கூட்டு தொழில் சார்ந்த ஒரு எண்ணம் இருக்கும். கூட்டு தொழிலுக்கு வந்து நல்ல நல்ல விஷயங்கள் என்னென்ன பண்ணலாம், கூட்டு தொழிலில் முன்னேறத்துக்கு வந்து என்ன பண்ணலாம், அதற்கான முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க. ஆளுமை திறமை வந்து இன்னைக்கு வெளிப்படும். உங்களுடைய பேச்சிலையும் சரிதான், வேலைகள்லையும் சரிதான், புதிய ஒரு உத்வேகம் வந்து இன்னைக்கு இருக்குங்க. குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். கடகராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு ஒரு விரயங்கள் வந்து அதிகமாக இருக்குது, செலவுகளும் வந்து அதிகமாக இருக்குது. உணவு விஷயத்தில் ரொம்ப கேர் எடுத்துக்கோங்க. வெளிநபர்கிட்ட பேசுகிறப்போ ரொம்ப கவனமாக பார்த்து பேசுங்க. எதிர்பாராத எதிரிகள் மூலமாக தொல்லைகளும் சங்கடங்களும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பயணம், அதாவது ஒரு பயணம் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்று ஞாயிற்றுக்கிழமை தான். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து ஃபேமிலியோடு வந்து ஒரு அவுட்டிங் போகலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து கிளம்பி போவோம். இதுமாரி போகிறப்போ ரொம்ப கவனமாக பார்த்து எல்லா வேலைகளும் பாருங்கள். செலவுகள் வந்து அதிகமாக இருக்குங்க. இன்றைக்கி முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு மனதால் நினைத்த காரியங்களில் வெற்றிகள், சரிங்களா? உயர் பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. நீங்க பிசினஸ் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு அந்த பிசினஸ்ல அதிகப்படியான லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. உங்களுடைய மூத்த சகோதரன் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களை தேடி வரும். இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கன்னி ராசிக்காரர் இன்னைக்கு இன்று முழுவதுமே உங்களுடைய மனசுல என்ன இருக்கும் அப்படின்னா பிசினஸ் சம்பந்தமான விஷயம் தாங்க மனசு முழுக்களுமே வந்து ஆக்கிரமிச்சிட்டு இருக்கோம். பிசினஸ்ல வந்து பெரிய லெவலில் நம்ம பண்ற தொழில வேற லெவலில் நம்ம மாறணும். லாபத்தை வந்து பெரிய லெவலில் கொண்டு வரணும். நீங்க வந்து கலைத்துறையில் இருந்தாலும் சரிதான், இல்லை அப்படின்னா தனியாக வந்து பிஸ்னஸ் பண்ணியிருந்தாலும் சரிதான், அதை சார்ந்த ஒரு முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க. அதை சார்ந்து வந்து அதை தவிர வேற எதுவுமே முழுவதும் மனசுல இருக்காது. உங்களுடைய தாயின் மீது கூடுதல் கவனத்தை வந்து எடுத்துக்கீங்க. உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாள். பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று தந்தையின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். புதிய விஷயங்கள் வந்து சில முயற்சிகள் எல்லாமே இருக்குங்க. புதிய விஷயம், பிசினஸ் சம்பந்தமான விஷயம் வச்சுக்கோங்க. சில நபர்களை போய் பார்த்து மீட் பண்ணி வந்து இன்னைக்கு பேசுறாங்க. இன்று வந்து விடுமுறை தினம் தான். இன்னைக்கு இப்போ இந்த லீவ் நாளில் போய் பிசினஸ் சம்பந்தமான விஷயத்தை இவங்கெல்லாம் போய் பார்த்து மீட் பண்ணி பேசினா அதுக்கு புதுசாக வந்து சில ஆர்டர்ஸ் எல்லாமே வரும். அதன் மூலமாக நல்ல ஒரு விஷயத்துல வந்து நம்ம இறங்கலாம் அப்படின்ட்டு இறங்குவீங்க. அந்த முயற்சிகளில் வெற்றிகள் தேடி வரும். ஆளுமை திறமை வெளிப்படும். அதாவது வீட்டுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிற நபர்களுக்கு, இல்லைன்னா நீங்க இருக்கிற தெரு மக்களுக்காக சில உதவிகள் எல்லாமே வந்து இன்னைக்கு நீங்க பண்ணுவீங்க. இன்று விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசம் இருக்கிறதுனால விசாக நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமா எல்லா வேலையும் பார்த்து பண்ணுங்க. அம்மன் வழிபாடு பண்ண வெற்றிகள் தேடி வரும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு மனசுல குழப்பங்கள், சஞ்சலங்கள் எல்லாமே இருக்கும். அதே நேரத்துல உங்களுடைய பேச்சின் மூலமாகவே சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே பேச்சின் மூலமாகவே தொழிலில் வியாபாரத்தில் எதிர்பாராத ஒரு தனவரம் வந்து நிற்கிறது, சரிங்களா? ரொம்ப நாளா வந்து ஒரு பணவரம் வந்து வரணும். அது வந்து இன்னைக்கு உங்களுடைய கைகளுக்கு கிடைக்கும். தொழில் சார்ந்த விஷயத்துல இருந்து ரொம்ப கவனம் எடுத்துக்கோங்க. இன்று விசாக நட்சத்திரக்காரர்கள் சந்திராசம் இருக்கிறதுனால விசாக நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று
நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். கூட்டு தொழில் சார்ந்த ஒரு எண்ணம், கூட்டு தொழில் சார்ந்த ஒரு முயற்சி, நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய மிக மிக சிறப்பான ஒரு நாள். நீங்க இருக்கிற அதாவது ஒரு ஃபேமிலி இருக்கிற நீங்க இருக்கிற அதாவது உங்களுடைய வீடு இருக்கிற இடத்துக்கு அக்கம் பக்கத்தில் இருக்காங்க இல்லையா, அங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிற நபர்கள் மூலமாகவே உங்களுக்கு ஒரு பாராட்டுக்கள் எல்லாமே கிடைக்கும். நல்ல விஷயங்கள் எல்லாமே பண்ணியிருப்பீங்க. இன்று உங்களுடைய ஆளுமை திறமை இன்று வெளிப்படும். பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். மகர ராசிக்காரர்களுக்கு இன்று கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல். ரொம்ப நாளாவது ஒரு வேலை தேடி இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாமே அமையும். அதே நேரத்தில் பயணங்கள் இருக்கு, அலைச்சல்கள் இன்னைக்கு அதிகம், செலவுகள் இன்னைக்கு அதிகங்க. அப்போ கவனமாக பார்த்து செலவுகள் பண்ணுங்க. நீங்க ஒரு வெளியூர் பக்கம் வெளியூருக்கு போகிறதுக்கான ஒரு ஏற்பாடு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ போகும்போது என்னென்ன பொருள் வேணும், எது முக்கியமான விஷயங்கள் என்ன வேணும்னு சொல்லி கொஞ்சம் கவனமாக பார்த்து எடுத்துருப்பாங்க. மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கும்பராசிக்காரர்களுக்கு இன்று மனதால் நினைத்த காரியங்களில் வெற்றி, தொழிலில் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். புதிய ஒப்பந்தங்கள் இன்று லீவு நாளாக இருந்தாலும் சரிதாங்க, புதுசாக ஃபோன் மூலமாக புதுசாக ஒரு ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. சார் இந்த நாளுக்குள்ள எங்களுக்கு இந்த விஷயத்தை முடிச்சு கொடுங்கன்னு சொல்லி சில கான்ட்ராக்ட் எல்லாமே போடுவாங்க. இப்போதான் மொபைல் வந்துட்டேன், மொபைல் மூலம் ஃபோன் மூலம் பேசலாம், இப்போது முடிஞ்சு போச்சு, பிஸ்னஸே முடிஞ்சு போச்சு, அதுமாரி ஓகே பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட் அனுப்புகிற சார் சொல்லுவாங்க. மனதுக்கு பிடித்தவர்கள் காதலனோ காதலியோ உங்ககிட்ட நல்ல சந்தோஷமா பேசுவாங்க. நீங்க நினைத்த மாதிரியே எல்லா விதமான காரியங்களும் இன்று வெற்றிகள் கிடைப்பதற்கான ஒரு நல்ல ஒரு நாளாக அமைகிறது. முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் உங்களை தேடி வரும். மீன ராசிக்காரர்களுக்கு இன்று தொழிலில் வியாபாரத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய மிக மிக சிறப்பானது. அது என்னங்க, தொழில் வியாபாரத்தை லாபம் வந்தால் பரவாயில்ல, மதிப்பும் மரியாதையும் வசந்தி என்னங்க பண்ண போறோம் அப்படின்னா, உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரும் பொழுதுதான் உங்களுடைய அதாவது நீங்க பண்ற தொழில் இருக்கு இல்லைங்களா, அந்த தொழிலில் ஒரு நம்பிக்கை வரும், சுத்திரங்களுக்கு நம்பிக்கை வரும். அதன் மூலமாக தொழில் முன்னேற்றமடையும். ஒரு வாகனம் வாங்கலாங்கிற ஐடியா இருக்கும், இல்லை அப்படின்னா சில நபர்களுக்கு ஒரு வீடு வாங்கலாம், தொழிலுக்காக ஒரு இடம் வாங்கலாம், தொழில் சார்ந்த ஒரு எண்ணங்கள், வெளிநாட்டு வியாபாரத்துக்கான சில முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க. இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். இது வரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நம்ம ஸ்ரீ சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி சிம்மம் ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.